ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது என்னன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? பார்க்குறதுக்கு என்னமோ ஒயிட் கலரில் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. குட்டி குட்டி பானை இருக்கிறது மாதிரி இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஏதோ வந்து மாஸ்கெல்லாம் போட்டு அந்த முகமூடி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிளாக் கலரில் என்னமோ தெரியுது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அப்படி தானே? என்னென்னு தெரியல. இது வந்து என்னென்னா ஒரு திங் நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்துட்ருக்கோம். அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிச்சிட்டு இதை பற்றி கொஞ்சம் கூட வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து சொல்கிறேன், சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலை லீஃப் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இன்செக்ட் வந்து நிறைய முட்டை போட்டு வச்சுருந்து எக் வந்து அந்த மாதிரி நிறைய சேர்ந்துருக்கு. கொஞ்சம் நான் லைட் கம்மி பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் தெரியும். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது ஒயிட் கலரில். அதுதான் நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் எடுத்து வச்சு பார்த்துருக்கோம். கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்கிறேன், லைட் ஆன் பண்ணியாச்சு. இதுதான் இப்போ நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி அந்த இமேஜ் போட்டு பார்க்கும்போது ஸ்டிங் பக் அதனுடைய எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், குட்டி குட்டி பானை மாதிரி இருக்குது. இதில் பிளாக் கலரில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். மீன்ஸ் அந்த ஏதோ மாஸ்க் ஏதோ போட்டுட்டு முகமூடிலாம் போட்டுட்டு படத்துல எல்லாம் வருவாங்க, எல்லாம் கார்ட்டூன் கேரக்டரில், அந்த மாதிரி இது வித்தியாசமாக தெரியுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் பஸ்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எக்கு வந்து பொரிக்கும் போது நம்ம கோழி முட்டைலாம் வச்சுட்டு முட்டை வந்து பொரிச்சு வருதுன்னு சொல்லுவோம்ல, ஹேட்ச் ஆகி வருது. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா, அப்படி உள்ளே இருந்து தள்ளிட்டு வெளியில் வந்து வர்றதுக்கு. ஸோ அதுதான் எக் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் கலரில் இருக்கிறது அந்த அதுக்கு உள்ளாடி இருந்து அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த எக் ஷெல்லில் அது வந்து ஒட்டிக்கிட்டே இருக்குது. அதான் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரு முட்டை வந்து அப்படியே ஹேட்ச் ஆன உடனே அது வந்து ஒரு சிக்னலை வந்து பக்கத்து முட்டைக்கு வந்து பாஸ் பண்ணுமா, அது ஒரு வைப்ரேஷனை. உடனே அடுத்த எக்கு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உடஞ்சிரும். அந்த மேலே மட்டும் பார்த்திங்கன்னா தெரியுதுல, எல்லாத்துலேயும் ஒரே அந்த ரவுண்டாக தான் உடஞ்சிருக்கு. ஸோ அது வந்து அந்த மாதிரி தானே எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அந்த மாதிரி ஹேட்ச் ஆகிறது மாதிரி இருக்குமா. ஒரு சிக்னல் வைப்ரேஷன் வந்து அப்படியே பாஸ் ஆகி எல்லாத்துக்குமே போகுமா, அப்படி தான். ஸோ வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் வந்து வீடியோஸ் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்பில் நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு பிடிக்கும், நேச்சரான விஷயங்கள் எல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஷிஜி நேச்சர் வேர்ல்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பபாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.